கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். பாராட்டுக்கு ஏங்களை கற்றுக் கொடுத்துக்கிறாங்க. நம்மளை முதல்ல எழுந்து நின்று ஒன்று கை தட்டினாங்க, விரலை நீட்டி வா வான்னு கூப்பிட்டாங்க, போய் அம்மாவை தொட்டனே தூக்கி ஒரு முத்தம் கொடுத்தாங்க, கிஃப்டெல்லாம் பண்ணாங்க. நான் நின்ன உடனே நடந்த உடனே போட்டேன், டீச்சர் கை தட்டினாங்க. நல்லா ட்ரெஸ் பண்ண போனேன், ஸ்டார் போட்டாங்க. கையெழுத்து நல்லா இருந்தது, குண்டு போட்டாங்க. எல்லார்கிட்டையும் அங்கிள் நல்லா பேசினேன், இந்த பிள்ளை நல்லா பேசுதுன்னு தட்டி கொடுத்தாங்க. இதெல்லாம் என்னை ஏதோ பண்ணிச்சு. உள்ளே போய் நான் பெரிய மக்காயிட்டேன். அம்மா யாருக்குன்னா போய் என்னை முன்னாடி போய் நின்று வணக்கங்க, அவர் திரும்ப வணக்கம் பண்ணுற வரைக்கும் விடுறதில்லை. ப்ளீஸ் ஏன் என்ன ஆகிட்டேன் இப்போ நான் பாராட்டுக்கு ஏங்கிறதுல பிச்சைக்காரன் ஆகிட்டேன், ஆஃபீஸர் ஆகிட்டேன், எல்லாரையும் பார்க்குறேன். நான் வரும்போது எழுந்துக்கலாம் எனக்கு கஷ்டமாகிடுது, என்னை அவமானப்பட்டு தான் நினச்சிக்கிறேன். நான் ஒரு சாமியார் ஆகிட்டேன், குரு ஆகிட்டேன். வந்தவங்க யாரும் என் காலில் விழமாட்டேன்றாங்க, ஒரே சோகமாயிட்டேன். ஐயோ நம்ம மதிப்பை எழுந்துட்டோம் பொழுது அப்படின்ட்டு. காரணம் என்னை மக்காக்கிட்டாங்க, என்னை பாராட்டினா வைக்கிறாங்க. பாராட்டு மாதிரியான ஒரு உங்கள் முடிவை மாற்றக்கூடியது ஒன்றும் இல்லை. நீங்கள் பாராட்ட பெற்றுட்டீங்கன்னு வச்சுங்க, வாழ்க்கையில் முன்னேற மாட்டீங்க. அவ்வளோதான், உங்கள் கதை முடிஞ்சிச்சு. ஒருத்தர் பாராட்டாங்க, நீங்கள் சரி அப்படின்னாங்க, உங்கள் கதவை மூடிச்சு. மேலும் நீங்கள் வளர போகிறது இல்லைன்னு அர்த்தம். எவனோ ஒருவன் நான் சரியானவன்னு நினைக்கிறானோ அவன் வாழ்க்கையில் முன்னேற போகிறதே கிடையாது. ஒரு காலம் நான் தப்பாக இருப்பேனோ, என் சரிகள் எனக்கு தடையாயிடுமோ, நான் மாறுவேனோ அப்படின்னு நினைக்கிறவன் மட்டும்தான் வாழ்க்கையில் என்ன நினைக்கிறான்னா முன்னேறி நினைக்கிறான், வேறு செஞ்சுனுக்கிறான். இல்லைன்னா சரிதான், ஒரு கோட்டு சரிதான், ஆப்பிள் ஃபோன் சரிதான், அப்டேட் பண்ண மாட்டான். ஏன் சரியாயிட்டான் அவன். சரியானவங்களை திருத்த முடியாது, பேசவே மாட்டான். இவங்ககிட்டலாம் என்ன பேசுறது, இவனுக்கு என்ன அறிவு இருக்கணுவான். ஏன் அவன் சரி, அவன் என்ன வாக்கிச்சு, முட்டாளாக்கிச்சு. ஸோ பாராட்டுலேருந்து உங்களை நீங்கள் 100க்கு 100 மார்க் 100க்கு 100 மார்க் வாங்கணும்லாம் கம்பெனி வச்சில்ல, பெரியாலாம் ஆகிருக்க மாட்டாங்க, வாழ்க்கையில் பெருசாக சாதிச்சிருக்க மாட்டாங்க. இந்த பாராட்டுக்கு ஏங்கினவங்கலாம் பாவப்பட்ட ஜென்மந்தான். அவங்க பாவம். அவங்க நீங்கள் பாராட்டி ஈஸியாக என்ன பண்ணிடலாம், நமக்கு ஒரு கதை வர சொல்லி வச்சுக்கிறாங்க. நரி காக்காவுக்கு என்ன பண்ணிச்சுன்னா ஒரு பாராட்டு தான், நீ அழகாக இருக்கிற, அவ்வளோதான். நிறைய பெண்கள் பாராட்டுக்கு மயங்குவாங்க. ஐயோ உன்ன மாதிரி என்னை கேர் எடுக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு ஒரு பொம்பளைக்கிட்ட சொல்லிட்டா போதும். அதனால தான் அது பின்புத்தினே சொன்னார் வள்ளுவர். பாராட்டுக்கு ஏங்கிற யார் தான் நம்பர் 1 முட்டாள் தான், மக்கு புள்ள தான் அந்த புள்ள. எவனோ ஒருவன் எந்த பாராட்டுக்கும் அசங்காமல் யாரை பற்றியும் அக்கறை இல்லாமல் நான் முன்னேறினே இருப்பேன்னு, நான் எப்போதும் உதவி செஞ்சிட மனப்பான்மையோடு இருப்பேன், நான் நல்லா இருப்பேன், என்னை சுற்றி இருக்கவங்களையும் நல்லா வச்சுப்பேன், எப்போதும் எல்லோரும் நல்லா இருக்கணுன்னே யோசிப்பேன். அவர் என்னை பாராட்டுறாரு, அவருக்கு தெரியாது என்னை பாராட்டணும்னு அவசியம் இல்லை. மேலும் பாராட்டுறவர் என்ன செஞ்சிட்டார், என்ன வளராதுன்னு சொன்னார். அழிஞ்சு போ, கெட்டு போ, நல்லா இருக்காதுன்னு சொல்லணுன்னா நீ ஸோ க்யூட்டுன்னு சொல்லுங்கள். உங்களை மாதிரி ஒரு மனுஷனை நான் பார்க்கவே இல்லையே, இவ்வளோ பிரில்லியண்ட்டாகிறீங்கன்னு சொல்லுங்கள். அவள் தான் அவன் முட்டாளாயிடும். போதும். ஒருத்தர் முட்டாளாகிறதுக்கு என்ன செய்யணும் நீங்கள்? சரவணன் நல்லா வசதியாக இருக்கிறாரு, குட் பாய் நல்லா இருக்கிறாருன்னா அவள் தான் இருக்காது, அதிலே சில்லுன்னு ஆகிடுவார். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு? எப்போ பாராட்டுக்கு ஏங்குறீங்களோ அந்த வினாடியே நீங்கள் வாழ்க்கையில் இழந்துட்டீங்க, முன்னேற மாட்டீங்க, இன்னும் பெருசாக மாட்டீங்க. எத்தனை கோடி இருந்தாண்ணா இன்னொரு கோடி வரக்கூடாதா என்ன? எவ்வளோ வசதியாக இருந்தாண்ணா இன்னும் வசதியாக இருக்கக்கூடாதா என்ன? நீங்கள் மட்டும் வசதியாக இருக்கணுமா என்ன? சுற்றி இருக்கிறவங்களும் என்ன பண்ணலாம், நீங்கள் வசதியாக்கலாமே, ஆக்க முடியுமே, போதாது தானே? நிற்காத முன்னேறு. ஐயோ உன்ன மாதிரி பிரில்லியன்ட் இல்லை, நீ பெரிய ஆகிட்டேன்னா முடிஞ்சிச்சு. அதனால் என்ன ஆகுது, போதாது. டாக்டர் பெஸ்ட்டாக போதாது, ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும். ஸ்பெஷலிஸ்ட் பெஸ்ட்டாக போதாது. யாரும் சாதிக்காதத சாதிச்சோம். நான் ஆர்ட் சர்ஜன், நான் ஒரு ஆர்ட் சர்ஜன். எந்த ஆர்ட்டும் என்கிட்ட வந்தால் சரியாயிடும், அந்த மாதிரி ஆயிடணும். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு? பாராட்டு கேட்குறவன், பாராட்ட பெற்றவன், பாராட்டிட்டாங்கன்னா
நீங்கள் மேடையில் போய் ஃபஸ்ட்டு நம்பர் வேகமாக ஓடினவர் எல்லாம் என்ன இருப்பாருங்க திரும்ப. அவர் டெய்லி வாங்கிங்கெல்லாம் போகிறவராக இருக்க மாட்டார். நிறைய பாக்ஸரு இப்போ பயில்வானுங்களாம் ஆனவங்களாம் பின்னாடி என்ன ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஆகிட்டாங்க. பாராட்டு பெற்றவொன்னே என்ன ஆகிடுவாங்க, கோல்டு மெடலிஸ்ட்டு அங்கேயே லெக்சரராக இருப்பான், மேலும் வளர மாட்டான், ஃபெயில் ஆகிட்டு இருப்பான், கேம்பஸ் இன்டர்வியூவில் கூட பாஸ் ஆக மாட்டான், கம்பெனி வச்சுருவான். ஏன்னா அவன் என்னெல்லாம் என்ன அவனா தோற்று போயிட்டு உனக்கு வெறி இருக்கும் பாருங்கள், அது பெருசு. உள்ளே ஒரு ஃபயர் இருந்துன்னே இருக்கும். நான் வாழ்க்கையில் என்ன பண்ணியாகனா ஜெயிச்சுன்னுன்ட்டு, ஜெயிச்சிட்டுன்ற திமிர் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, ஒருத்தன் ஃபெயில் ஆகிடுவான். அதனால் பாராட்டு கேட்கக்கூடாது. பாராட்டி நம்ம என்ன பண்ணுறாங்க, என்கிட்ட நிறைய பிரச்சனை அதுதான். இந்த மனுஷன் யாரையும் பாராட்ட மாட்டேன்றானேன்ட்டு பாராட்டி ஒரு முடிவு வர வச்சிட முடியாது. நான் அவங்க மேலும் வளரணுன்னா என்ன பண்ணக்கூடாது, அவங்கள பாராட்டு. சரிதான் ஜெய்தீபன் அப்படின்ட்டு மேட்ரு முடிஞ்சிச்சு, அதுலேயே நின்றுவோம். ஆள் ரொம்ப பர்ஃபெக்டான ஆள், எல்லாம் பண்ணுவார் எனக்காக அப்படின்னா, அப்போ இன்னொரு எவனோ பண்ண வேண்டியது இருக்குது. இது போதாதுன்னா தான் அவர் என்ன பண்ணுவார். அப்போ எப்படி இருங்க, பாராட்டாதீங்க, பாராட்டுக்கிறதுக்கு ஏங்காதீங்க. இப்போ தேர பாராட்டி என்ன பண்ணாதீங்க, முற்றுப்புள்ளி வச்சுக்கிறீங்க. பாராட்டுறது ஒரு முற்றுப்புள்ளி, சரியில்லைன்னு சொல்கிறது ஒரு கம்மா. திரும்ப என்ன போகிறீங்க, மேலும் வளர போகிறீங்க. நல்ல பாராட்டுக்கு ஏங்காதீங்க, பாராட்டுறத வேலையை வச்சுக்காதீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கோங்க. ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.